முருகனும் ஒன்று தான், சிவனும் ஒன்று தான். அப்போ பிற்காலத்தில் தான் சிவன் அப்பன், முருகன் முருகனுக்கு அண்ணன் கணபதி இந்த படத்தை தூக்கிட்டு போயிட்டான், விரட்டிக்கிட்டு போனாங்கிறதெல்லாம் பின்னால் வந்த கதைகள். இந்த பக்தியை பரப்பியவர்கள் எப்படி பரப்புனாங்கன்னா, அவங்க மேடை போட்டு சொற்பொழிவாற்றி பரப்பலை, அல்லது புத்தகம் அச்சிட்டு கொடுத்து பரப்பலை. அவர்கள் பாட்டு பாடி பரப்புனாங்க, பாவிசைத்து பரப்புனாங்க, இசை மூலம், இசை பாடல் மூலம் பரப்புனாங்க. ஆனால் நாயன்மார்கள் எல்லோருமே அப்படி புலவர்கள் கிடையாது, 63 பேருமே கிடையாது. அவங்க சிவபக்தியில வெறி கொண்டவர்களாக இருந்தார்கள். அது ரொம்ப மூடநம்பிக்கை என்கிற அளவுக்கு பெரிய அளவில் அந்த வெறித்தனத்தோடு அவங்க இருந்தாங்க. பிராமண மதம், அப்போ இந்து மதம்ங்கிற பேர்லாம் கிடையாது. 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்து மதம்ங்கிற பேர் புழங்க ஆரம்பிக்குது. பற்றி ஏற்கனவே பல பேர் எழுதியிருக்கிறாங்க இந்து மதம்ங்கிற பேர் வந்ததை பற்றி. இந்த பிரித்தானியர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர் அல்லாத மக்களை குறிப்பதற்கு இந்து என்ற சொல்லை பயன்படுத்தினாங்க. அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைவம் வைணவத்தை பிராமண மதங்களின் அங்கங்களாக மாற்றினாங்க. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு யாருக்குமே இந்து மதம்ங்கிறது ஒரு தனியாக ஒரு மதம் இல்லை. சைவம் வேறு, இந்து மதம் வேறு. இந்து மதம்ங்கிறது பிராமண மதத்தினுடைய இன்றைய வடிவம். இதெல்லாம் பெரும்பாலும் தெரியாது. திலகர் என்ன பண்ணார்னா, சுதந்திர போராட்டத்திற்கென்று இந்திய தேசியத்திற்கான உள்ளடக்கமாக ஒரு ஆன்மீக தேசியம் வேணும், அதுக்கு பிள்ளையார் வழிபாட்டை புகுத்தினார். இன்னும் பிளேக் நோய்க்கு எலிகள் காரணம் என்று எலிகளை அழிக்க அன்றைக்கு அந்நிய அரசு உத்தரவிட்ட போது பிள்ளையாருடைய வாகனங்களாகிய மூஞ்சூர்களை அழிக்கக்கூடாது என்று திலகர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விநாயக வழிபாடு இன்னைக்கு RSS சமயக்கலவரங்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிள்ளையார் சதுர்த்தி, இந்த கணபதி வழிபாடு என்பது இப்படிதான் இங்கே நுழைக்கப்பட்டுச்சு. இந்து மதத்தினுடைய சாரம் என்னவென்றால், இந்த சிவனை கும்பிடுறது, பிரம்மனை கும்பிடுறது, படைப்பு கடவுள், அழிப்பு கடவுள், இதெல்லாம் இல்லை. அதனுடைய சாரம் என்பது வர்ண சாதி கட்டமைப்பு தான். நீங்கள் இதை மட்டும் மீறலைன்னா நீங்கள் கோயிலுக்கு போகாமலே இந்துவா இருக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இந்துவாக இருக்கலாம், அதுக்கெல்லாம் ஒரு தடையும் இல்லை. தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் இது 244வது நிகழ்வு. நாம் சென்ற வாரத்தில் பக்தி இயக்கம் பற்றி பார்த்தோம். பக்தி இயக்கமும் பார்ப்பனியமும் என்ற தலைப்பில் பார்த்தோம். பக்தி இயக்கம் எந்த காரணங்களால், என்ன தூண்டுதலால் தொடங்கியது, அது சமூக வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பதை பற்றி பொதுவாக பார்த்தோம். நான் சென்ற வகுப்பில் தொடங்கும் போது சொன்னேன், பக்தி என்பது மனிதகுலம் முழுவதற்கும் பொதுவானது. ஆதி மனிதன் இயற்கை ஆற்றல்களை கண்டும், வனவிலங்குகளை கண்டும், கடலின் சீற்றம், காற்று, தீ, புயல், மின்னல், மழை இவற்றையெல்லாம் கண்டு அச்சப்பட்டு, இவற்றுக்கான காரணங்கள் தெரியாமல், எனவே இவற்றை கட்டுப்படுத்தவும் இவற்றிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவும் வழி தெரியாமல், அந்த அச்சமும் அறியாமையும் சேர்ந்து பக்தியை பெற்று போட்டன. அச்சத்துக்கும் அறியாமைக்கும் பிறந்த குழந்தைதான் பக்தி என்று சொன்னோம். இது மனித குலத்திற்கும் தனி மனிதனுக்கும் இயல்பா வரக்கூடியது. வேறொரு சந்தர்ப்பத்தில் எங்கள் சொல்வார், சமரசமே கூடாதா என்ற தலைப்பில் அவர் எழுதியதை லெனின் எடுத்து காட்டுவார். நீங்கள் தனி வழியாக போய்க் கொண்டிருக்கிறீர்கள், திடீரென்று உங்களை காட்டிலும் வலிமையுள்ள, உங்களை காட்டிலும் ஆபத்தான கருவி, படைக்கருவி, ஆயுதம் வைத்திருக்கிற ஒரு கொள்ளையன் உங்களை வழிமறித்து விடுகிறான். நீங்கள் உடனே என்ன செய்வீர்கள்? அவனுக்கு நீ என்ன கேட்கிறாயோ அதை கொடுத்து விடுகிறேன், உங்கள்கிட்ட இருக்கிற கத்தியை வேணாலும் கொடுத்துட்றேன் என்று கொடுத்து விட்டு
உயிரை காப்பாற்றிக் கொள்ளத்தான் பார்ப்பீர்கள். இது தேவையானது ஒரு சமரசம்தான். பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்வார். அதுபோல இன்றைக்கும் ஏதோ ஒன்றை கண்டு பயந்தால் உடனடியாக நாம் கையெடுத்து கும்பிடுகிறோம். இதுல ஒன்றும் கோழை என்றும் வீரன் என்றும் வித்தியாசம்லாம் இல்லை. யாரா இருந்தாலும் அது பொது. இந்த அச்சத்திற்கும் அறியாமைக்கும் பிறந்த குழந்தை பக்தி. அதனால்தான் நம்ம பக்தின்னு சொல்லும் போதே பயபக்திங்கிறோம். அது கடவுளை கண்டோ, ஒரு அதிகாரியை கண்டோ, ஒரு தலைவரை கண்டோ, நாம் யாரோ ஒருவரிடமிருந்து சலுகை எதிர்பார்த்து அவரை கண்டோ நாம் அச்சப்பட்டு அதனால் அவர் மீது பக்தி வைக்கிறோம், பற்றுதல் வைக்கிறோம். அதுபோல வர்ற அந்த பொதுத்தன்மை தவிர நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் இந்த பக்தியினுடைய தொடக்கம் என்ன? நாம் பார்க்கிற பக்தி இயக்கம் என்பது வரலாற்றில் இடையில வரக்கூடியது. உலக அளவில் மிடில் ஏஜஸ் என்று சொல்லப்படுகிற இடைக்காலம், நடுக்காலம், மத்திய காலம் அல்லது நடுமக்காலம், அந்த நடுமக்காலத்துக்குரிய ஒரு போக்கு அது. நமக்கு 5ஆம் நூற்றாண்டு பொது ஊழி 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 5ஆம் நூற்றாண்டு, அதிலிருந்து 7ஆம் நூற்றாண்டுக்கிடையில் மெல்ல அது விதைவிட்டு 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் பக்தி இயக்கம் முழுமையாக உருவம் பெறுகிறது. இந்த பக்தி இயக்கம் பொதுவான பக்தி, பொதுவான இறைப்பற்று அதற்கானது என்பதை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட வகையான இறைப்பற்றை, குறிப்பிட்ட வகையான பக்தியை வலியுறுத்தி தொடங்கப்படுது. ஏதோ கடவுள் நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும் கடவுள் மறுப்பை எதிர்த்து சண்டையிடுவதற்காகவும் தொடங்கப்படலை. ஒரு பக்கம் சைவ நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும், இன்னொரு பக்கம் வைணவ நம்பிக்கையை வளர்ப்பதற்காகவும், சிவனை இறைவன் என்று போற்றி ஒரு பக்கம், விஷ்ணுவை அல்லது விஷ்ணுவின் அவதாரங்களை இறைவராக போற்றி இன்னொரு பக்கம். இதான் பக்தி இயக்கம் தொடங்கியது. இந்த 2 ஸ்ட்ராண்ட், 2 இழைகள் இருக்கு பக்தி இயக்கத்தில். ஆனால் அதுக்கு முன்னால தமிழ் சமூகத்தில் பக்தி இருந்துச்சா? நம்ம தொடக்கத்தில் சொன்ன இயல்பாக தோன்றுகிற அந்த பக்தி இருந்தது என்பதுதான் வரலாறு. இருந்திருக்கணும், அதான் உண்மை. ஏனறியாத வரலாற்றில் இது எப்படி இருந்தது என்பது பற்றி இன்னும் நமக்கு போதுமான அளவுக்கு விளக்கம் கிடைக்கல. இப்ப நம்ம கீழடி அகழ்வாயின் போது ஒரு கேள்வி எழுந்துச்சு. கீழடி அகழ்வாய்வில் எந்த சமய சின்னமும் கண்டெடுக்கப்படலை. அது ஒரு பிள்ளையார் கண்டெடுக்கப்படலை, ஒரு சிலுவை கண்டெடுக்கப்படலை, அல்லது ஒரு பிரம்மனுடைய உருவம், சிவன் உருவம், முருகன் உருவம், ஒண்ணுமே இல்லை. அதாவது 2300 அல்லது 2500 ஆண்டுகளுக்கு முன்பு எந்த மத சின்னமும் எந்த கடவுள் உருவமும் இருந்ததாக எதுவுமே இல்லை. அதுதான் சங்ககாலம். சங்ககாலம் என்பது பொது ஊழிக்கு முன் 300 தொடங்கி பொது ஊழி 300 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 600 ஆண்டு காலம். இப்போ சங்க காலத்தினுடைய தொடக்கத்தில், சங்கங்கிறது இது 3வது சங்கம். முதல் 2 சங்கங்கள் இருந்தன என்பதற்கு இதுவரை சான்று எதுவுமே கிடைக்கல. கபாடபுரம், பழைய மதுரை, கடல்கோள், இதெல்லாம் அறிவியலாக மெய்ப்பிக்கப்படாதவை. அது ஒரு கருதுகோள், அப்படி இருந்ததா வைத்துக் கொள்றாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த 3ஆம் சங்கம் என்பது சங்க நூல்களால் மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. அது நீங்க சொன்ன மாதிரி அகழ்வாய்வு சான்றுகளால் மெய்க்கப்படுது, இலக்கிய குறிப்புகளால் மெய்ப்பிக்கப்படுது. அந்த சங்க காலத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற மிக தொன்மையான இலக்கியம், பேரிலேயே பார்க்கிற மாதிரி தொல்காப்பியம்.
தொல்காப்பியத்திற்கு முன்னர் இலக்கியங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூலாகவும் இருக்கு. இலக்கண நூல் வேண்டும் என்றால் அதுக்கு முன்னால இலக்கியங்கள் படைக்கப்பட்டிருக்கணும். ஆனால் எந்த இலக்கியமும் தொல்காப்பியத்தை விட பழமையான எந்த இலக்கியமும் நமக்கு கிடைக்கல. ஆனா புலவர்கள் இருந்தார்கள், இலக்கியம் படைத்தார்கள் என்பதற்கான அகச்சான்று தொல்காப்பியத்தில் இருக்கு. ஒரு சில செய்திகளை சொல்லும் போது தொல்காப்பியர் என்னுமா புலவர் என்று முடிக்கிறார், என்று புலவர்கள் சொல்வார்கள் என்று முடிக்கிறார். இப்போ ஏற்கனவே இருந்திருக்காங்க, எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க, அது அவர் தெரிஞ்சிருக்கு. அந்த தொல்காப்பியம் என்ன பக்தியை பற்றி சொல்லுது? கடவுள்னோ தெய்வம் என்றோ இறைவன் என்றோ இறைவி என்றோ எதையாவது குறிப்பிடுதா? ஏதாவது மதங்களை சொல்லுகிறதா? ஏதாவது வழிபாட்டு கூடங்களை குறிப்பிடுகிறதா? உருவ வழிபாடு அல்லது வேறு வகையான வழிபாட்டை சொல்கிறதா என்று பார்க்கும்போது தொல்காப்பியம் சொல்லக்கூடிய அந்த வழிபாட்டுக்கான புகழ்பெற்ற ஒரு பாடல் இருக்கு. மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மெய்வரை உலகமும். மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மெய்வரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையார் சொல்லவும் படுமே. இது தொல்காப்பியம். என்ன? திணை வாழ்க்கைக்கு ஏற்ப தெய்வங்கள் இருந்தன, தெய்வங்கள் மதிக்கப்பட்டன. மலையும் மலை சார்ந்த குறிஞ்சிக்கும் பொருத்தமாக சேயோன் செந்நிறமுடையவன் முருகனை குறிக்கிற சொல். முருகன் குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம். கடவுளுங்கிற சொல் அதிகமாக பயன்படுத்தப்படலை. இறைவன்கிறது வேற பொருள்ல. ஏன்னா இப்போ இறைமையெல்லாம் சொல்றோம் இல்லையா, தலைவன் என்ற பொருளையோ அரசன் என்ற பொருளையோ கையாளப்பட்டுச்சு. அதனால தெய்வம் தான் இந்த வணக்கத்துக்குரிய ஒரு நாம கடவுள்னு இன்னைக்கு சொல்லக்கூடியதுக்கான பேர். அப்ப இந்த மலையும் மலை சார்ந்த குறிஞ்சிக்கு சேயோன் என்கிற முருகன். முருகனும் ஒண்ணுதான், சிவனும் ஒண்ணுதான். அப்ப பிற்காலத்துல தான் சிவன் அப்பன், முருகன் மக, முருகனுக்கு அண்ணன் கணபதி இந்த படத்தை தூக்கிட்டு போயிட்டான், விரட்டிக்கிட்டு போனாங்கிறதெல்லாம் பின்னால் வந்த கதைகள். அப்போ ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த சேயோன் காடும் காடு சார்ந்த திணையாகிய முல்லைக்கு மாயோன். மாயோன்கிறது மால், மாலன், அதான் திருமால். திருமால் தான் அந்த முல்லைக்குரிய தெய்வம். மருதத்திற்கு வேந்தன் அல்லது இந்திரன். அவன் தான் மருதத்துக்குரிய, அதாவது வயலும் வயல் சார்ந்த நிலத்துக்குரிய திணைக்குரிய கடவுள். நெய்தலுக்கு வருணன். இதுதான் 4 திணைகளுக்குமான 4 தெய்வங்களாக குறிப்பிடப்படுது. இது அல்லாத பாலை நிலம் என்று ஒன்று இல்லைன்னாலும் பாலை நிலம் தோன்ற முடியும். இந்த முல்லை மருதம் திரிந்து போனால் பாலை நிலம் ஆகும். இந்த பாலை நிலத்திற்கென்று கொற்றவை, அதுக்கு இன்னொரு பேர் காளி. கொற்றவை அல்லது காளி தெய்வமாக இருந்திருக்கு. இதை தவிர வேறு கடவுளை பற்றி அல்லது கடவுளை மையமாக வைத்து மத நிறுவனத்தை பற்றி தொல்காப்பியத்தில் எந்த குறிப்பும் இல்லை. இதை தவிர இன்னொரு தெய்வம் இருக்கு, அது நடுகள் வழிபாடு. ஏன்னா அவர்கள் 2 செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாங்க. ஒன்று காதல், மானிட விருத்திக்கான காதல், கூடி வாழ்தல், அதை பற்றி இருந்தாங்க. அதுதான் அகநானூற்றில் இடம்பெறுது, அக வாழ்க்கை அது. அதை தவிர போர், அது புற வாழ்க்கை, அது புறநானூற்றில் இடம்பெறுது. அந்த புறநானூற்றில் ஈடுபடுகிற, போரில் தொடர்ந்து ஈடுபடுகிற வாழ்க்கையில தனக்காக, தன்னை சார்ந்த அந்த மக்களுக்காக, தன்னை சார்ந்த கூட்டத்திற்காக
தன்னை சார்ந்த அந்த தலைவனுக்காகவும் அவனோடு இருக்கிற மக்களுக்காகவும் போரிட்டு உயிர் கொடுத்தால் அவனுடைய நினைவாக நடுகள் நடுவது. இப்ப நமக்கு ஈழத்தில் போரிட்டு இழந்தவர்கள் மாவீரர்களுக்கென்று அதுபோல நடுகள் வைக்கிற பழக்கத்தை தொடர்ந்தாங்க. அந்த நடுகல்லை வழிபடுவது அது ஒரு தெய்வம். இப்போ நான் மேலே சொன்னேன், இயற்கை சார்ந்த தெய்வங்களை தவிர போர்க்களத்தில் இறந்துபட்ட வீரரை நினைத்து நடுகள் நட்டு வழிபடுகிற முறையை இது சங்கப்பாடல்ல குறிக்குது. இப்போ அவர்கள் பசுக்களை போய் கவர்ந்து வருது, ஆணிடை கவர்தல், ஆணிரை கவர்தல், அப்புறம் ஆணிலை மீட்டல், இதில் எல்லாம் போய் போர் நடத்தி உயிரை விட்டால் அந்த வாழ்க்கை முறையில் அப்படி வீரமரணம் அடைந்தவர்களுக்கு நடுகள் நட்டு வழிபட்டார்கள். இதை தவிர அவர்களுக்கு இந்த அச்சம் விளைவாக என்னவென்று விளக்கம் சொல்ல முடியாத, இப்போ கூட நம்ம ஒரு சதுப்பு நிலப்பகுதியில் தொலைதூரத்தில் நின்னோம்னா அந்த சதுப்பு நிலத்திற்கு மேல் தீப்பற்றி எரிவது போன்ற ஒரு தோற்றம் தெரியும். அது இன்னைக்கு அறிவியல்ல சொல்றாங்க, அது கார்பன் மோனாக்சைடு, அது எரிந்து கொண்டிருக்கிறது, அது மாதிரி எரியறது, அதை வைத்து கொண்டு வேற ஒன்றும் அர்த்தம் இல்லை. ஆனால் அப்பெல்லாம் அதுக்கு பேர் கொள்ளிவாய் பிசாசுன்னு பேர். இந்த பேய் பிசாசு என்ற நம்பிக்கைகள் இருக்கு பாருங்க, அது அன்னைக்கு இருந்துச்சு. அவங்க ஏதோ பெரிய பொதுத்தறிவு சமுதாயம்லாம் நினைச்சுக்க வேணாம். அந்த பேய் அந்த அவங்களுடைய தெய்வங்கள்ல அது ஒரு தெய்வமா இருந்துச்சு. அதுக்கு பேய்க்கு அதை சாந்தி செய்வதற்காக வழிபடுறது, அதுக்கு தேவையானவற்றை கொடுப்பது, இது எல்லாமே இருக்கு. ஆனா சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே சமயம் மதம் என்ற சொற்கள் எதுவும் இல்லை. அப்ப அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்துச்சு, தெய்வ நம்பிக்கை இருந்துச்சு. அந்த தெய்வம் என்பது சிவனை வழிபடுவது அல்லது முருகனை வழிபடுவது, திருமாலை வழிபடுவது, இப்படி கொற்றவையை வழிபடுவது, இது மாதிரியான முறைகள்ல தான் அது வெளிப்பட்டுச்சு. அப்ப கருப்பொருளாக, அதாவது ஒரு நிலம், அந்த நிலத்தினுடைய தன்மையை பொறுத்து இயற்கையிலிருந்து எல்லாமே விளையிற மாதிரி அந்த இயற்கையிலிருந்து தான் தெய்வமும் விளையுது. அந்த நிலத்தில் காலத்தால் கருக்கொள்வது எதுவோ அது கருப்பொருள். கருப்பொருள்ங்கிறது என்னன்னா, அந்த நிலம் ஒரு குறிப்பிட்ட காலத்தால் அங்கு கருக்கொள்கிற தெய்வம் எதுவோ அது கருப்பொருள். தொல்காப்பியத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திணைனா அதற்குரிய கருப்பொருள் என்று குறிப்பிடுவாங்க. அது அப்படித்தான் தெய்வம் என்று குறிப்பிடப்பட்டுச்சு. இந்த ஐந்திணை தெய்வங்கள், 5 நிலத்துக்குமான ஐவகை தெய்வங்களை பற்றி நம்முடைய தேவனிய பாவாணர் மிக அழகா சுட்டி காட்டுறார். குறிஞ்சி நிலத்து மக்கள் தம் தெய்வத்தை தீயின் கூறாக கொண்டதால் சேந்தன், சிவந்தவன், சேயோன் என்று பெயரிட்டு அழைத்தனர். முல்லை நிலத்து மக்களின் வாழ்க்கைக்கு இன்றியமையாததாக முதற்கண் மழையே இருந்ததால் முகிலையே தெய்வமாக கொண்டு மால் என்று தம் தெய்வத்திற்கு பெயரிட்டு வழிபட்டனர். மருத நிலத்து மக்கள் இவ்வுலகில் தீவினையை விட்டு நல்வினை செய்து வாழும் கொள்கை கொண்டோராக இம்மையில் வேந்தனாக அறவாழ்க்கை நடத்தினால் மறுமையில் தேவர்கோனாய் பிறப்பான் என்ற கொள்கை கொண்டு தேவர்கோனை தேவர் வேந்தன் என்றனர். அதான் இந்த உலகத்தில் அவன் நல்லவனா அறம் சார்ந்த வாழ்ந்தான், அவன் அடுத்த பிறவில கடவுளா பிறப்பாங்கிற நம்பிக்கை அடிப்படையில் அவனுக்கு இந்திரன், வேந்தன் என்று பெயரிட்டார்கள். உழவு தொழிலுக்கு இன்றியமையாத மழை விண்ணிலிருந்து பொழிகிறது. இம்மின்னுலக வேந்தனே இந்திரன் ஆயினான். நெய்தல் நிலத்து மக்கள் கடலை நம்பி வாழ்க்கை நடத்தியதால் தம் தெய்வத்தை கடல் தெய்வமாகவே கொண்டு அதற்கு மாரணன் அல்லது வருணன் என்று பெயரிட்டு வளர்தான். வருணன்கிறது மழையை குறிக்கும், கடவுள் மழைக்குரிய தெய்வம். பாலை நிலத்து மக்களின் வாழ்வு வறட்சியும் போர்க்களங்களும் பிணங்களும் பிணந்தின்னி பேய்களும் கொண்டதால் பேய்களுக்கு தலைவியாகிய காளியை தெய்வமாக கொண்டனர். இத்தகைய ஐநிலத்து மக்களும் தம் வாழ்வியலோடு ஒன்றி வந்த இயற்கையை பொருத்தி தெய்வத்தை தோற்றுவித்தனர். ஆக பண்டைய தமிழரின் தெய்வ வழிபாட்டு முறைகளுக்கு காரணமாக 1 அச்சம், 2 முற்காப்பு, 2 3 நன்றி அறிவு, 4 பாராட்டு, 5 அன்பு,
6 கருதுகோள், 7 அறிவு வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் இறை வழிபாடு தோற்றம் பெற்றதாக அவர் குறிப்பிடுகிறார். தீயும் இடியும் போன்ற இந்த பூதம்ங்கிற சொல் இருக்க, இது உண்மையில் என்னன்னா பஞ்சபூதங்கள்னு சொல்வாங்க. அதாவது 5 வகையான இயற்கை கூறுகள். அது இப்போ நம்ம இந்த பிசிக்ஸுங்கிற சொல்லுக்கு இயற்பியல் என்று மொழிபெயர்ப்பது இல்லை. இயற்கை என்பது அது உயிரற்ற இயற்கை மட்டுமல்ல, உயிருள்ள இயற்கை, ஒரு மனிதனின் மனம் சார்ந்த இயற்கை, பண்பு சார்ந்த இயற்கை, எல்லாமே இருக்கு. நேச்சர்னு சொன்னா அவன் நேச்சர் அப்படிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதனால இதை தனியாக பிரித்து காட்டணும்னா இந்த எலிமெண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், அந்த எலிமெண்ட்ஸுக்கு அவர் பூதங்கள் என்று மொழிபெயர்க்கிறார். நம்ம அருளியார்னு சொல்லுவார். எனவே பிசிக்ஸை பூதியல் என்று தான் சொல்லணும். எப்படி கெமிஸ்ட்ரியை வேதியியல்ங்கிறோமோ அதுபோல பிசிக்ஸை பூதியல் என்று அழைக்கணும். அந்த பூதங்கள், அந்த பூத இயற்கை, அதற்கு தீ இடி இதெல்லாம் அந்த பூத இயற்கை சார்ந்தது. பாம்பு போல நச்சு இறைக்கும் இறந்தோர் ஆவிகளுக்கும் பேய்களுக்கும் அஞ்சிய அச்சத்தால் தெய்வ வணக்கம் முதற்கண்ணாக தோன்றியது. தெய்வ வணக்கம் என்ன அச்சம்னா இதையெல்லாம் கண்ட அச்சம். கொள்ளை நோய், பஞ்சம், இயற்கை சீற்றங்களை தற்காத்துக் கொள்வதற்கான முற்காப்பு அடிப்படையில் அச்சம் தோன்றியது. இவை தெய்வங்களின் சீற்றத்தால் நேர்பவை என்று எண்ணி அச்சம் கொண்டனர். மேலும் உயிர் வாழ்க்கைக்கு இன்றியமையாத கதிரவன், மதி, மரம், இன்ன பிறவற்றை தெய்வமாக நன்றி அறிவின் பொருட்டு வணங்கினான். மரவனையும் மழை வரவழைத்தும் பழுக்க காய்ச்சிய பொன்னை கையிலேந்தியும் தீயோரை சாவித்தும் சினத்தால் ஊரினை எரித்தும் உடன்கட்டை ஏறியும் கடுங்கற்பை காந்த பத்தினி பெண்டிற்கும் கல்கட்டு விழாவெடுத்தது பாராட்டே ஆகும். இவ்வடிப்படையிலும் தெய்வம் தோற்றம் பெற்றது. தெய்வம் தோற்றம் பெற்றதற்கான பல்வேறு வழிகள் அந்த சங்க காலத்தில் மனிதன் எப்படியெல்லாம் கடவுளை படைத்தான் என்பதற்கான காரணங்களை அவர் தொடர்ந்து சொல்லி செல்றாரு. அவருடைய முக்கியமான ஒரு புத்தகம் தமிழர் மதம், தேவநேய பாவாணர். தொல்காப்பியம், இளம்பூர்னார் உரை, தமிழர் மதம், தேவநேய பாவாணர். நான் வானமாமலை நம்ம போன முறை குறிப்பிட்ட ஆய்வாளர், அவர் நடுகற்களும் நம்பிக்கைகளும்னு எழுதியிருக்கார். இந்த 3 புத்தகங்கள் அடிப்படையில் தான் நாம் இந்த செய்திகளை சொல்றோம். இது பக்தி இயக்கத்திற்கு முந்தைய பக்தி எப்படி தோன்றியது என்பது ஏடறிந்த வரலாறு சொல்லக்கூடிய பக்தி, அதற்கான அடிப்படைகளை சொல்றோம். இப்போ நம்ம ஆழ்வார்கள், நாயன்மார்கள், பக்தி இயக்கத்தை தொடங்கியவர்கள்ட்ட நம்ம திரும்பி போவோம். இப்போ ஆழ்வார்கள்ங்கிறவங்க 12 பேர். இப்போ திருமாலுடைய இன்னொரு வடிவமாக தான் விஷ்ணுவை பார்த்தார்கள். விஷ்ணுவினுடைய அவதாரமாக கிருஷ்ணனை பார்த்தார்கள். விஷ்ணுவினுடைய எல்லா அவதாரங்களையும் இந்த திருமாலின் வடிவங்களாக பார்த்து அவர்கள் மீது ஆழ்ந்த பக்தி உடையவர்கள், பக்தியில் ஆழ்ந்து சென்ற காரணத்தினால் இறை ஞானத்தில் ஆழ்ந்து சென்றவர்கள் ஆழ்வார்கள் என்று ஆயிட்டார். இப்போ இந்த இறைவனோடு பேசுவதற்கு, இறைவனோடு தொடர்பு வைத்துக் கொள்வதற்கு எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு, எல்லா மொழிகளுக்கும் உரிமை உண்டு. இது பக்தி இயக்கத்தினுடைய முதல் விளைவு. அப்படி வரும்போது பொய்கை ஆழ்வார், இந்த ஆழ்வார்கள்லேயே பாருங்க, பூதத்தாழ்வார்னு ஒருத்தர் இருக்கிறார், பேய் ஆழ்வார்னு ஒருத்தர் இருக்கிறார், நம்ம ஆழ்வார். இந்த பேயாழ்வார், பூதத்தாழ்வார்லாம் என்ன காட்டுதுன்னா இவர்கள் பல்வேறு வகுப்புகளையும் சேர்ந்தவர்கள். இவங்க பூராவும் அந்தணர்கள் அல்ல, பிராமணர்கள் அல்ல, பல்வேறு வகுப்புகளை சேர்ந்தவர்கள். பெரியாழ்வார். அப்புறம் ஆண்கள் மட்டும்தான் அல்ல, பெண்களும் உண்டு என்பதன் அடையாளம் தான் பெரியாழ்வார் வளர்ப்பு மகளாக எடுத்து வளர்த்த ஆண்டாள். அவரும் ஒரு ஆழ்வாராக கருதப்படுறார். இவங்க 12 பேர்னா நாயன்மார்கள் 63 பேர். இவர்கள் சிவபெருமான் மீது பக்தி கொண்டவர்கள். இவர்களுடைய பாடல்கள் 12 திருமுறை என்று தொகுக்கப்பட்டிருக்கு. நம்ம நம்பியாண்டான் நம்பி தான் தொகுத்தார். 12 திருமுறையில் தேவாரம், திருவாசகம் உட்பட எல்லாமே வருது. இவங்களில் ரொம்ப முக்கியமானவர்கள் திருநாவுக்கரசர், அவர் தான் அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், அப்புறம் மாணிக்க வாசகர். பெண்கள்ல காரைக்கால் அம்மையார். அவங்க ஆழ்வார்கள்ல ஆண்டாள், இவங்கள நாயன்மார்கள்ல காரைக்கால் அம்மையார். அவங்களுடைய வரலாறு பட்டியல், ஒரு நீண்ட பட்டியல் கொடுக்குறாங்க. இந்த பட்டியலில் என்ன முக்கியமாக பார்க்கணுன்னா, இதில் அந்தணர்கள் இருக்கிறாங்க.
பரதவர் ஒருத்தர் இருக்கிறார். பரதவர்னா மீனவர். வேளாளர்கள் இருக்கிறாங்க, இடையர் இருக்கிறார், வேளிர், ஆதிசைவர். இதுல மன்னர்கள், மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், குறுநில மன்னர், அரசர் அவங்களும் இருக்கிறாங்க, வேடர் இருக்கிறார். இப்படி பலதரப்பட்டவர்களும் வணிகர் இருக்கிறார். அதாவது பல தொழில் செய்கிறவர்கள். இதுல ஒரு வேடிக்கை என்னன்னா, ஏன் அவங்க 12 பேர் இவங்க 63 பேர் என்ற கேள்வி எழும். இந்த பக்தி இயக்கம் என்பது பக்தி இலக்கியத்தோடு தொடர்புடையது. இந்த பக்தியை பரப்பியவர்கள் எப்படி பரப்புனாங்கன்னா, அவங்க மேடை போட்டு சொற்பொழிவாற்றி பரப்பல, அல்லது புத்தகம் அச்சிட்டு கொடுத்து பரப்பல. அவர்கள் பாட்டு பாடி பரப்புனாங்க, பாவிசைத்து பரப்புனாங்க, இசை மூலம், இசை பாடல் மூலம் பரப்புனாங்க. அதனால அந்த 12 பேருமே மிகச்சிறந்த புலவர்களாக இருந்தாங்க. இந்த ஆழ்வார்கள்ல திருவில்லிபுத்தூர்ல நான் அங்கே ஒரு கூட்டத்துக்கு போயிருக்கும் போது தோழர் கொஞ்சம் முன்னால போய் அந்த கோயிலுக்கு போகணும்னு நான் கேட்டிருந்தேன். எதுக்குன்னா, இந்த ஆண்டாள் பாசுரங்களை எல்லாம் சுவத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, சுவரில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அங்கே போய் அதை வாய் விட்டு படிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அவ்வளோ பிரபலமாக இருக்கும் ஆண்டாள் இலக்கியம் என்பது. அவங்க ஆண்டாள் பெருமாளை நேசித்து, பெருமாளை தன்னுடைய காதலனாகவே கருதி வில்லிபுத்தூர்லேருந்து அவரை நோக்கி பாடிய பாடல்கள் தான் அது. அது ஒரு பக்தி முறையாக கருதப்பட்டுச்சு. ஒரு இளம் பெண், இப்போ நம்ம பாரதி கண்ணனின் காதலி, கண்ணனின் காதலன்னு பாடுறான் பாருங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு பக்தி முறையாக கருதப்பட்டுச்சு. அவங்களை வளர்த்தவர் பெரியாழ்வார், அவர் அந்தனர். ஆனால் இவங்கெல்லாம் வெவ்வேறு வகுப்புகளை சேர்ந்தவர்கள். ஆனால் நாயன்மார்கள் எல்லோருமே அப்படி புலவர்கள் கிடையாது. 63 பேருமே கிடையாது. அவங்கள பல பேர் அவங்க பாடல்களுக்காகவோ மற்றதுக்காகவோ அவங்கள நாயன்மார்கள்ங்கிற கணக்கில் சேர்க்கல. அவங்க சிவபக்தியில வெறி கொண்டவர்களாக இருந்தார்கள். அது ரொம்ப மூடநம்பிக்கை என்கிற அளவுக்கு பெரிய அளவில் அந்த வெறித்தனத்தோடு அவங்க இருந்தாங்க. அதை மனதில் கொண்டுதான் என்ன பண்ணார்னா, சேக்கிலார் பெரிய புராணத்தில் அவங்க ஒவ்வொருவரை பற்றிய கதையையும் பதிவு செய்தார். இந்த கதை என்பது நிறைய இன்னைக்கு படித்தோம்னா நம்ப முடியாத அளவுக்கான கதையாக இருக்கும். இப்போ கண்ணப்ப நாயனார் தன் விழிகளை தோண்டி இறைவனுக்கு படைத்தார். இன்னொருத்தர் தன்னுடைய பிள்ளையினுடைய கரியை சிவனுக்கு கொடுத்தார். இந்த மாதிரியான கதைகள் இந்த நாயனாருடைய வரலாறுகளில் பல நாயனார்கள் பலவிதமாகவும் சிவபக்தியில வெறி கொண்டு திரிந்தார்கள் என்ற அடிப்படையில் தான் அவங்கள பற்றி செய்திகள் வருது. திருநீலகண்ட நாயனார்னு ஒருத்தர், அவர் கூடா நட்பின் விளைவாய் மனைவியை இளம் வயது முதல் தீண்டக்கூடாது என்று அவருக்கு ஒரு சாபம். முதுமை காலத்தில் மனைவியாருடன் கோல் பிடித்து குளத்தில் மூழ்கி சிவபெருமான் அவருக்கு அருள் கொடுத்து அவரை இளமையா மாத்தினாராம். இயற்பகை நாயனார்னு ஒருத்தர் சிவனடியாராக வந்த சிவனிடம் தன் மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தாராம். இளையான்குடி மாற நாயனார் நடுகிரவில் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபிரானுக்காக நெல் அறுத்தவர், வீட்டு கூரையை விறகாக்கி சிவனுக்கு உணவு படைத்தவர். இந்த வர்ற சிவபெருமானுக்கெல்லாம் இவங்க உணவு படைக்கிறதே ஒரு வேலை. அவர் என்ன விரும்பாத சாப்பிடணும். மெய்ப்பொருளார் என்று ஒரு நாயனார், அவர் பகைவன் போலி சிவவேடம் பூண்டு தன்னை கொன்றான். இருப்பினும் சாகும் தருவாயிலும் அவன் சிவவேடம் போட்டதற்கு மரியாதை தந்து பகைவன் உயிரை காப்பாற்றினார். அமர்நீதியார் என்று ஒரு நாயனார், சிவனினுடைய கோவணம் தொலைந்து போனதால் தன் சொத்தையும் குடும்பத்தையும் அதற்கு ஈடாக கொடுத்தார். எரிபக்தர் என்ற நாயனார் சிவபக்தரின் பூஜைக்குரிய பூவை எறிந்த மன்னனின் யானையை கொன்றவர். பின் தவறு செய்ததாக எண்ணிய மன்னன் சிவபக்தன் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்ட துணிந்தவர். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றியும் கதை கதையாக சொல்றாங்க. இதில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு 2-3 பேரை மட்டும் நினைவுபடுத்தணும். ஒன்று, திருக்குறிப்பு தொண்டர் என்று ஒருத்தர். சிவபெருமான் வீடமிட்ட சிவனின் அழுக்கு துணியை துவைத்தவர். ஆனால் குறித்த நேரத்தில் தன் பணியை செய்ய இயலாதால் தன் தலையை கல்லில் மோதிக்கொண்டவர். இவர் ஒரு தொண்டர். இவர் சங்கடேஸ்வர நாயனார் சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்தவர். பார்க்குடத்தை காலால் உடைத்த தந்தையின் காலை வெட்டிவிட்டார். திருநாவுக்கரசர் சுவாமிகள் தேவாரம்பாடி உழவாரப் பணியில் ஈடுபட்டு சிவனர்களை சிறப்பித்தவர். பற்பல அற்புதங்கள் மூலம் சிவனர்களை கண்டு
கண்முன் காட்டியவர். இன்னொருத்தர் இருக்கார், அவர் பேரே வேடிக்கையா இருக்கு. அவர் பேர் திருநாளை போவார். தாழ்ந்த குலம் என்பதால் கோவிலில் நுழையாமல் வெளிநின்று சிவனை வணங்குவார். தன் தரிசனத்தை மறைத்த நந்தியை நகரச் செய்தவர். சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர். இவர் நாகப்பட்டினம் வட்டத்தில் ஆதனூர் என்கிற கிராமத்தை சேர்ந்தவர். இவர் என்ன செய்தார்? இவர் புலையர். புலையர் வகுப்பை சேர்ந்தவர் என்பதால் இவருக்கு கோயிலுக்குள் நுழைய அனுமதி கிடையாது. அப்ப இருக்கிறதுலயே கீழே இருந்த சமூக பிரிவு புலையர்கள், அவருக்கு மேல பாணர்கள் இருந்தாங்க. அந்த இதுல ஆழ்வார்கள்ல ஒருத்தர் பாணர். இந்த புலையர்கள்ல இவர் நாயனார். இவர் வெளியில் நின்று உள்ளே இருக்கிற சிவனை பார்த்து விட்டு போவார். இவரை பார்க்க விடாமல் குறுக்கே நந்தி இருந்தது. நந்தியை விலகி இருக்க சொல்லி வேண்டினார். சிவபெருமான் நந்தியை விலகச் சொல்லி இவர் பார்ப்பதற்கு உதவி பண்ணாராம். அவருக்கு ஒரு நெடுநாள் ஆசை, தில்லைக்கு சென்று அங்க இருக்கிற சிவபெருமானை பார்த்து விட்டு வரணும், தரிசித்துட்டு வரணும் என்று விருப்பப்படுறார். ஆனா அவரால் போகவே முடியல. ஏன்னா அவர் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்யாமல் இருக்க முடியாது, போனால் அதுக்குள்ளே திரும்பி வர முடியாது. அந்த மாதிரி அவர் இருக்கிற போதுதான் இவரை வர சொல்லி அவர் கூப்பிடுறார். இவரை கேட்பாங்க, என்னையா? அவர் தான் நந்தனார். அவரை நம்ம கடைசியாக பேர் சொல்லணும்னு நினச்சா நந்தனார். நந்தனாரை கேட்குறாங்க, ஏயா நீ போறியா போகலையா நீ அப்படின்னு. நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன், எப்போ கேட்டாலும் நாளைக்கு போவேன் பாரு. ஆனால் மறுநாளும் போக மாட்டார். அதனால அவருக்கு ஒரு பேர் என்ன வந்துச்சுன்னா நாளை போவார், திருநாளை போவார். அவருடைய பேரோட திரு சேர்த்து திருநாளை போவார் என்பதுதான் நாயனாராகிய நந்தனாருடைய இன்னொரு பெயராக மாறினுச்சு. அவரும் இந்த 63 நாயன்மார்களில் ஒருவர். இவர்களை பற்றி வெவ்வேறு கட்டுக்கதைகள்லாம் இருக்கு. இதில் ஒருத்தர் தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி காரைக்கால் அம்மையார். கணவருக்காக மாம்பழம் வரவழைத்து கொடுத்தார். இறைவனே துடிக்க பேய் வடிவம் எடுத்தவர். சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர். 63 அமரும் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார் இவர் மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறார். ரொம்ப புகழ்பெற்ற சில நந்தனார்களில் ஒருத்தர் அது திருஞான சம்பந்தர். ஞான குழந்தையாக பல அற்புதங்கள் செய்தவர். பார்வதி அம்மையிடம் ஞானப்பால் உண்டு பேறு பெற்றவர். அப்பர் பெருமானால் மிகவும் போற்றப்பட்டவர். சமணர்களை சென்று சைவம் தழைக்க செய்தவர். நாங்கள் திருவாரூரில் படிக்கிற காலத்தில் திருவாரூர் கோயில் சுவத்தில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரமூர்த்தி இவர்களுடைய முக்கியமான அந்த பாடல்களை எழுதி வச்சிருப்பாங்க. நமக்கு இந்த விவரம்லாம் தெரியாது, இவங்க யாரு என்ன அந்த. ஆனால் அந்த பாடல்களை படிப்போம். எப்பயுமே வண்ணம் தீட்டி தொடர்ந்து எழுதி வச்சிருவாங்க. அதில் அப்பர் இப்போ நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை எஞ்சோம் என்ற அப்பர் வாசகம்லாம் அதில் எழுதியிருக்கும். திருமூலர் தான் திருமந்திரம் பாடியவர். நந்தி எம்பெருமானின் மாணாக்கரவர் சித்தர். விடம் தீண்டி மூலன் என்பவர் இறந்தார். இதனால் பசுக்கள் துயரம் கொண்டன. பசுவின் துயரம் தீர்க்க மூலன் உடலில் புகுந்து பசுக்களை காத்தவர். இதில் ஒருத்தர் இருக்கிறார் மூர்க்கர்னு சொல்லி. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் சூதாடுவார். சூதாடி வருகிற வருமானத்தில் சிவபூஜை செய்வார். சிவனிலாயருக்கு வேண்டிய தேவைகள் செய்வார். இதெல்லாம் வச்சுதான் இந்த திருவிளையாடெல்லாம் வந்துச்சு. எப்படியெல்லாம் இவங்க இந்த பக்தியை வைத்து கொண்டு செயல்பட்டார்கள். இப்போ அண்மையில் ஒரு சர்ச்சை காலானுச்சு, நம்ம கூட எடுத்தோம் இல்லையா, இந்த சமணர்களை 1000 பேர் 8000 பேரை கழிவேற்றியவர் என்று. அந்த மன்னர் நின்ற சீர் நெடுமாறனார். அவர் சமணத்திலிருந்து திருஞான சம்பந்தரால் மீண்டும் சைவத்துக்கு மாற்றப்பட்டு இந்த 8000 சமணர்கள்னா 8000 ஊரை சேர்ந்த சமணர்களை கழிவேற்றுமாறு. அவர் பேர் தான் நின்ற சீர் நெடுமாறனார். அவர் திருஞான சம்பந்தம். அவர் கூன் விழுந்ததுனால தான் நம்ம அந்த இவர் பாலகிருஷ்ணன் லொடுக்கு பாண்டின்னு எழுதிட்டாருன்னு கடுமையாக கண்டனம்லாம் வந்துச்சு. அவரை கைது செய்து சிறையில் அடைக்கணும்லாம் போட்டாங்க. அவர் பாலகிருஷ்ணனை, நம்ம முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணனை. அவர் அந்த மன்னன் பேர் நின்ற சீர் நெடுமாறனார். அவருடைய கூனை திருஞான சம்பந்தர் போக்கிறார். போக்கி சைவத்தை வளர்க்கும் அரசராக அவரை மாற்றிவிட்டார். அதிலிருந்து அவர் சைவத்தை வளர்த்தார். சுழற்சிங்க நாயனார் அவர் சிவபூஜைக்குரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டிட்டார். செருத்துணை நாயனார் சிவபூஜைக்குரிய மலரை மோந்த சுழற்சிங்க நாயனாரின் மனைவியின் மூக்கை வெட்டியவர்.
இப்படி நிறைய இவங்க ஒவ்வொருத்தரை பற்றிய கதைகள் ஏராளமாக இருக்குது. இந்த கதைகளை தொகுத்து தான் சேக்கிழார் புராணம் எழுதப்பட்டுச்சு. அது 60 கதைகள், முதல்ல 60 நாயன்மார்களாக இருக்கிறாங்க. அப்புறம் இந்த நாயன்மார்களை பற்றி எழுதியதற்காக சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சேர்த்து கொள்றாங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா அவங்களையும் சேர்த்து கொள்றாங்க. அதில் தான் மொத்தம் 63 பேர் ஆகிறாங்க. அவர்கள் எல்லோருடைய பட்டியலையும் சேக்கிழார் அவருடைய இதில் கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் நடந்து 100 ஆண்டுகள் கழித்து தான் நம்பியாண்டார் நம்பி தொகுக்கிறார். நம்ம முன்பே போன முறை சொன்னோம், நம்பியாண்டார் நம்பியைத்தான் ராஜராஜ சோழன் அணுகி இதை எப்படி கொண்டு வர்றது தேவாரம் திருவாசகத்தைங்கும் போது அந்த சிதம்பரம் தில்லைவாழ் அந்தணர்கள் அதை வைத்து ஒரு அறையில் பூட்டி வைத்திருக்கிறார்கள். அதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நேரில் வந்து கேட்டால் தான் கொடுப்பாங்கிறாங்கன்னு இவர் 4 பொம்மைகளை செய்து இவங்க தான் என்று சொல்லி கொண்டு போய் காட்டி அந்த அந்தணர்கள்ட்ட இருந்து அதையெல்லாம் மீட்டு கொண்டு வந்தார். அது ரொம்ப செல்லரித்து போய் கிடந்த ஓலைகளை கொண்டு வந்தால் அதை மீட்டு அந்த தேவாரம் திருவாசகம் மீட்கப்பட்டது. ராஜேந்திர சோழனுடைய ராஜராஜ சோழனுடைய சாதனைகளில் ஒன்றாக இது கருதப்படுது. இதுதான் நாயனார்களுடைய சுருக்கமான கதை. ஆழ்வார்கள், நாயனார்கள் இவங்க 2 பேரும் இந்த பக்தி இயக்கத்தை எப்படி வளர்த்தார்கள் என்பது. இன்னொரு பக்கம் என்ன கேள்வி எழுதுனா, இவர்கள் ஒரு கட்டத்தில் இந்த பிராமண மதம், அப்போ இந்து மதங்கிற பேர்லாம் கிடையாது, 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்து மதம்ங்கிற பேர் புழங்க ஆரம்பிக்குது. பற்றி ஏற்கனவே பல பேர் எழுதியிருக்கிறாங்க இந்து மதம்ங்கிற பேர் வந்ததை பற்றி. இந்த பிரித்தானியர் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் அல்லாத மக்களை குறிப்பதற்கு இந்து என்ற சொல்லை பயன்படுத்தினாங்க. அதில் தான் ஹிந்துஸ்தான். இப்போ நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், மார்க்ஸ் இந்த ஹிந்துஸ் என்று சொன்னால் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய அனைவரும் என்று பொருள். அம்பேத்கரே சொல்லுவார், அது ஒரு ஜியோகிராபிக்கல் நேம், நிலவியல் பெயர். ஹிந்துஸ்ன்னு சொன்னால் இந்துஸ்தான்கிற நாட்டில் வாழக்கூடியவர்கள். இப்போ வரைக்கும் கூட இந்தியில் வடமொழியெல்லாம் இந்தியாவை குறிப்பதற்கு ஹிந்துஸ்தான் என்று பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் இந்திய பெருங்கடல் என்பது இந்து மகா சமுத்திரம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டுச்சு. ஒரு மதத்தின் பெயராக அல்லாமல் நிலத்தின் பெயராக அது குறிப்பிடப்பட்டுச்சு. அப்போ பிரித்தானியர் என்ன பண்ணாங்கன்னா, முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் அல்லாத மக்கள் எல்லோரையும் குறிப்பிடுகிற பெயராக இந்துக்களை பயன்படுத்துகிறாங்க. இப்போ அரசமைப்பு சட்டமும் என்ன பண்ணுறாங்க, சீக்கியர்கள் பௌத்தர்கள் எல்லோரையுமே இந்துக்கள் என்ற வளையத்திற்குள் ஒன்றாக சேர்க்கிறாங்க. அது அப்படி இருக்கும்போது அந்த காலத்திய அந்த பெயர், அதாவது பிராமண மதம், அதுதான் வைதீக மதம். இந்த பிராமண மதத்திற்கு எதிராக பிராமண மதத்தினுடைய ஆணாதிக்கம், பிராமண மதத்தினுடைய சாதி பாகுபாடு, இவற்றுக்கு எதிராக பக்தி இயக்கம் ஒரு பங்கு வகிக்குது. இன்னொரு கட்டத்தில் அது சமண பௌத்த மதங்களை எதிர்த்து இயங்க தொடங்குது. இந்த சமண பௌத்த மதங்களை எதிர்க்கும் போதுதான் அது வைதிக மதத்தை தன் துணைக்கு அழைத்து கொள்ளும். இதே நாயனார்கள் அதில் திருஞான சம்பந்தர் 4 வேதங்களை பற்றி எழுதுகிறாரு. இந்த ஆழ்வார்களில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, 4 வேதங்களையுமே சுருக்கி தன் இலக்கியமாக படைக்கிறார். ரிக்கு, அதர்வனம், அந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, யஜுர், சாம வேதம், அந்த 4 வேதங்களை படைக்கிறாங்க. இந்த 4 வேதங்களும் கூட ரிக்வேதம் தான் நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த புருஷ சுத்தத்தை முன்வைக்கிறது. ஆனால் அந்த 4 வேதங்களையும் வலியுறுத்துகிற பாடல்கள் சைவத்திலும் வைணவத்திலும் அதில் நுழையுது. அப்படி நுழையும் போது தான் இந்த பக்தி இயக்கத்தினுடைய தன்மையிலேயே ஒரு மாற்றம் ஏற்படுது. இப்போ பக்தி இயக்கத்தை எளிதாக இதற்குள் பிராமணத்தினுடைய கதைகளை இணைத்து, இப்போ புராணங்கள் வழியா, இதிகாசங்கள் வழியா சிவனை பற்றினா சிவனை வேறு ஒரு வடிவம் கொண்டு, நாம் இந்திய ஒரு தடவை சிவனியத்திலிருந்து சைவம், மாலியத்திலிருந்து வைணவம் என்று ஒரு வகுப்பு எடுத்தேன். அதாவது திருமாலை வணங்குகிற பிரிவு மாலியம், அது தொல்காப்பியர் காலத்திலே இருக்கு, திருமால் வழிபாடு. அதே போல சிவ வழிபாடு, அந்த சேயோன் வழிபாடாக அதுவும் தொல்காப்பியத்திலே இருக்கு. ஆனால் அதை எப்படி மாத்துறாங்கன்னா, சிவன் வழிபாட்டை சைவ வழிபாடாக மாற்றுறது. அப்படி மாற்றும் போது இப்போ ஆதிசங்கரர் அந்த சன்மதங்களாக படைத்தார் இல்லையா, சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரபம், இது மாதிரி அந்த 6 மதங்களையும்
ஒன்றா சேர்த்து அதை கடைப்பிடிக்கிற அந்த பிராமணர்கள் தான் ஸ்மார்த்த பிராமணர்கள். இப்போ காஞ்சி சங்கராச்சாரியெல்லாம் அந்த மாதிரி அந்த வகையை சேர்ந்தவர்கள். அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த சைவம் வைணவத்தை பிராமண மதங்களின் அங்கங்களாக மாற்றினாங்க. அதனுடைய விளைவு என்ன? இன்னைக்கு யாருக்குமே இந்து மதம்ங்கிறது ஒரு தனியாக ஒரு மதம் இல்லை. சைவம் வேறு, இந்து மதம் வேறு. இந்து மதம்ங்கிறது பிராமண மதத்தினுடைய இன்றைய வடிவம். இதெல்லாம் பெரும்பாலும் தெரியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்து மதத்தினுடைய 2 பிரிவுகள் தான். இப்போ நாங்களாம் வீட்டில் இருக்கிற காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா காலம்பூரா நெற்றியில் திருநீர் அணிவிக்கிறது, அதுக்கான சாமிகளை கும்பிடுறது, சிவன் பார்வதி பிள்ளையார் அவங்களுடைய அவதாரங்கள் வடிவங்கள் உற்சவமூர்த்திகள் அதெல்லாம் கொண்டாடுறது. ஆனால் புரட்டாசி மாதம் வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா சனிக்கிழமையானால் எல்லாருக்கும் நாமம் போட்டு விட்டுருவாங்க. ஏன்னா அன்னைக்கு வைணவமாக மாறிடுவாங்க. புரட்டாசி மாதத்தில் மட்டும் வைணவர்கள், மற்ற காலத்தில் சைவர்கள். எல்லாத்துலேயும் எப்போ கண்டுபிடிக்கலாம்னா யாராவது அந்த வீட்டில் ஒருத்தர் அவர் இறந்து போனதுக்கு என்ன விளக்கம் கொடுப்பாங்கன்னா சைவமாக இருந்தால் சிவபதம் அடைந்தார்னு கொடுப்பாங்க, வைணவமாக இருந்தால் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிடுவாங்க. அவர் பெருமாளின் திருவடிகளை போய் சேர்ந்தார் என்று விளக்கம் கொடுத்துருவாங்க. இப்படி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டாங்க. கலந்ததனுடைய விளைவு தான் இப்போ இந்து மதம்னு சொன்னாலே அதனுடைய பிரிவுகளாக தான் இது காணப்படுது. உண்மையிலேயே சைவம் என்பது இவங்கெல்லாம் போற்றி வளர்த்த அந்த பிராமணிய மதத்தை மறுத்து வருகிற சைவம் என்பது, அல்ல சமண பௌத்தத்தை எதிர்க்கிற சைவம் என்பதும் இந்து மதத்தில் அங்கம் கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு நம்முடைய பேராசிரியர் அரசு. ஒரு காரணம் சொல்றாரு. இந்த இலக்கியங்களில் எப்படி இந்த மாற்றம் வந்ததுன்னு சொன்னா, நம்ம சங்க இலக்கியங்கள் பாடிய காலம் ஒன்று, தொகுத்த காலம் வேறொன்று, அதற்கு விளக்க உரை அதன் பின் எழுதப்பட்டது. அது பாடின காலம் ஒன்று, பாடியதை தொகுத்த காலம் ஒன்று. ஏன்னா அது ஒரு 600 ஆண்டுகள். நம்ம சங்ககால நூல்கள் என்று இன்னும் ஒரு சில இது கிடைக்காமலே போயிருக்கலாம், தொகுக்கப்படாமலே போயிருக்கலாம். தொகுத்த வரைக்கும் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நான் அந்த ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பியிருந்த அந்த கட்டுரை இருக்கு, என்னது அவருடைய ஆசான் செந்தமிழனின் கால வழுங்குகிற கட்டுரையும், அடுத்து அந்த ஆசாரக்கோவை பற்றிய கட்டுரையும். அந்த கட்டுரையில் நான் சங்க இலக்கியம்னா என்னன்னா மொத்தம் எத்தனை பாடல்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ள பிரிவுகளெல்லாம். ஆனால் அதை அப்படி தொகுத்து போடுகிற போது, அப்படி தொகுக்கும் போது என்ன பண்ணாங்கன்னா வெவ்வேறு காலங்களை சேர்ந்த பாடல்களை ஒன்றா ஒரே மாதிரி ஒரே காலத்தில் எழுதப்பட்ட மாதிரி தொகுத்துட்டாங்க. பரிபாடலையும் திருமுருகாற்றுப்படையையும் கலித்தொகையையும் பழைய சங்க இலக்கியங்களோடு சேர்த்து தொகுத்து விட்டனர். சங்ககால இலக்கியங்களான 10 பாட்டு, 8 தொகை, அகநானூறு, புறநானூறு ஆகியவற்றில் இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறைகளே காட்டப்படுகின்றன. பின்னர் இணைக்கப்பட்ட பரிபாடல், கலித்தொகை, திருமுருகாற்றுப்படை போன்றவை அனைத்தும் வைதிக வழிபாட்டு முறைகளை பற்றி பேசுகின்றன. ஆக திருமுருகாற்றுப்படை அது முருகனை வழிபடுவதற்கான இலக்கியம். பரிபாடல், கலித்தொகை இவையெல்லாம் பிற்காலத்திய இலக்கியங்கள். அவற்றை என்ன பண்ணாங்க, சங்ககாலத்து அகநானூறு, புறநானூறு, 10 பாட்டு, 8 தொகையோடு ஒன்றாக இணைச்சிட்டாங்க. இணைத்ததனுடைய விளைவாக இந்த சைவ வழிபாட்டு முறை பற்றி தனியாக ஒன்று தெரியாமல் போச்சு. இயற்கை சார்ந்த வழிபாட்டு முறையான லிங்க வழிபாட்டு முறைதான் சைவ வழிபாட்டு முறையாகும். சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் அனைத்து சமயங்களை பற்றியும் குறிப்பிட்டுள்ளார். அவர் மதச்சார்பற்றவராகவே அந்நூலை எழுதியுள்ளார். சைவம் வைணவம் எல்லாம் தனித்து செயல்பட வல்ல சமயங்களாக இருந்தும் பிற்காலத்தில் பிராமணர்கள் வைதிக மதத்திற்குள் சதித்தனமாக இணைத்து விட்டனர். தீயை சார்ந்துதான் பிராமண மத வேதங்கள், உபநிடதங்கள் எழுதப்பட்டன. அவர்கள் இயற்கையை வழிபடவில்லை. கிபி 4, 5 ஆகிய நூற்றாண்டுகளில் மௌரிய சாம்ராஜ்யத்தின் வழியில் வந்த புத்த மதம், சமண மதம் உள்ளிட்டு அனைத்து சமயங்களும் குப்தர்கள் ஆட்சி காலத்தில் அழிக்கப்பட்டு வைதீக பார்ப்பனிய ஆரிய மரபுகள் சமஸ்கிருத மொழியின் மூலமாக உள்ளே நுழைந்தன. அவர்கள் மன்னர்களை தங்கள் கைகளுக்குள் வைத்து கொண்டார்கள். அசோகர் காலத்தோட பௌத்தத்தினுடைய அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு இவங்க விருப்பம் போல் இவற்றை இணைத்து கொண்டார்கள் என்று சொல்றார். அதனால வேண்டி இப்போ எல்லாமே ஒன்றாக இணைக்கப்பட்டுச்சு. இதுக்கு ஒரு ரொம்ப துணையாக ஒன்று செஞ்சாங்க. அதுதான் பிள்ளையார் வழிபாடு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் தமிழுக்கு தொடர்பே இல்லாத
விநாயகனை இங்கு கொண்டு வந்து கடவுளாக செருகிவிட்டார்கள். பிற்காலத்தில் இதுக்கு ஒரு வேலை வந்துச்சு. திலகர் என்ன பண்ணார்னா, இந்த சுதந்திர போராட்டத்திற்கென்று இந்திய தேசியத்திற்கான உள்ளடக்கமாக ஒரு ஆன்மீக தேசியம் வேணும், அதுக்கு பிள்ளையார் வழிபாட்டை புகுத்தினார். அப்படிதான் கர்நாடகத்தில் மும்பை மற்ற இடங்கள்ல எல்லாம் பிள்ளையார் வழிபாடு போற்றப்பட்டுச்சு. இன்னும் பிளேக் நோய்க்கு எலிகள் காரணம் என்று எலிகளை அழிக்க அன்றைக்கு அந்நிய அரசு உத்தரவிட்ட போது பிள்ளையாருடைய வாகனங்களாகிய மூஞ்சூர்களை அழிக்கக்கூடாது என்று திலகர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். இந்த விநாயக வழிபாடு இன்னைக்கு RSS சமய கலவரங்களை தூண்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இந்த பிள்ளையார் சதுர்த்தி, இந்த கணபதி வழிபாடு என்பது இப்படிதான் இங்கே வந்து நுழைக்கப்பட்டுச்சு. உண்மையில் விநாயகர் என்பது தமிழ் சங்கத்தமிழ்லையோ அதுக்கு பிறகு வரக்கூடிய 7ஆம் நூற்றாண்டு வரைக்குமான கடவுளர்கள் பட்டியலில் இல்லை. அப்ப முருகனை எல்லோரும் ஒத்த ஒரு தலைவனாக கொண்டு 8ஆம் நூற்றாண்டில் என்ன பண்ணாங்கன்னா, கந்தனாக இருந்த முருகனை ஸ்கந்தன் என்று மாத்தினாங்க. முன்னால ஒரு இசு சேர்த்துக்கிட்டாங்க, ஸ்கந்தனாக மாத்தினாங்க. சைவர்களை கொண்டே ஸ்கந்த புராணத்தை எழுத வைத்தார். உங்களுக்கு நினைவு இருக்கலாம், இந்த தோழர்கள் இந்த கந்த புராணத்தில் வரக்கூடிய ஆபாச வரிகளை பாடி அதை எழுத்துல முகநூல்ல போட்டதற்காக அவர்கள் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுச்சு. இந்த குண்டர் சட்டத்திலேருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு நான் தான் அவங்களுக்காக போய் அறிவுரை குழுவில் போய் வாதிட்டேன். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அதில் என்ன இருக்கோ அதுதான் போட்டிருக்காங்க. அது எங்கள் மனசை புண்படுத்திடுச்சு, ஸ்கந்த புராணத்தில் அப்படி வர்றது என்று சொல்லி அப்போ சொன்னாங்க. ஆக இப்படித்தான் சான்ஸ்கிரிட்டைசேஷன் ஆஃப் காட்ஸ், மொழியை சமஸ்கிருதமயமாக்கியது போல, பண்பாட்டை சமஸ்கிருதமயமாக்கியது போல, வழிபாட்டை சமஸ்கிருதமயமாக்கியது போல, வழிபாட்டுக்குரிய தெய்வங்களையும் சமஸ்கிருதமயமாக்கினாங்க. இந்த இந்திய தேசியத்திற்கு ஒரு இந்து தேசியம் வேண்டும் என்பதற்காக இந்த முறை கையாளப்படுது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் இதற்கெல்லாம் மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதை எதிர்த்தாங்க. மறைமலை அடிகள் எதிர்த்தார், திருவிக்க எதிர்த்தார், நல்லசாமி எதிர்த்தார், சுப்பிரமணியம் எதிர்த்தார். எல்லாத்தையும் மீறி இப்போ கடைசியாக இங்கே எங்கே போய் விட்டுருக்குதுன்னா இவங்கள்ட்ட விட்டாங்க. RSS கையில் எல்லாமே பேசிக்கிடுச்சு. அவன் ஸ்கந்தனை அவன் முருகனோட இன்னைக்கு வடிவமாக்கிட்டான். முருகன்கிற பேர் போய் தான் இப்போ சுப்பிரமணியர், அந்த அறுபடை வீடுகள்லேயே ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர், சுப்பிரமணியர்னு ஒரு ஊரில் பேர், தண்டாயுதபாணின்னு ஒரு ஊரில் பேர், இப்படி ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் வச்சு எல்லாம் அந்த வடமொழி புராணங்களின் அடிப்படையிலான கடவுளர்களாக்கிட்டாங்க. இப்போ இங்கே திருவிளையாடல் படம் எடுத்தாங்க. படம் எடுத்து இந்த கதைகளை எல்லாம் மெய்ப்பிக்கிற மாதிரி பார்வதி அம்மா, இவர் சிவன் அப்பா, இப்படி கொண்டு வந்துட்டாங்க. ஆக மொத்தத்தில் இதுதான் வந்து பக்தி இயக்கத்தினுடைய முன் வரலாறும் பக்தி இயக்கம் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்களும். இந்த பக்தி இயக்கத்தின் மூலமாக அவங்க கடைசியாக இப்போ வந்து சைவம் வைணவம் எல்லாம் இதில் ஒரு கிளைகள் தான். அதாவது சைவம் வைணவத்தை கொண்டு போய் இந்து சமயத்திற்குள் திணித்ததை மறைத்து, இந்து சமயம் ரொம்ப தொன்மையானதுன்னா அது சனாதனம், அதுக்கு வந்து தொடக்கமே கிடையாது, அனாதி காலம் தொட்டு இருந்து வருகிற ஒன்று. இந்த அனாதி காலம் விட்டு இருந்து வருகிற ஒன்றின் கிளைகள் தான் இது எல்லாமே. அப்போ இந்த அனாதி காலம் தொட்டு இருந்து வருகிற அந்த இந்து சமயம் தான் இந்தியாவுக்கு அடிப்படை, இந்துஸ்தானத்திற்கு அடிப்படை. எனவே இதை இந்து ராஷ்டிரம் ஆக்குவதற்கு இந்த கடவுளர்களெல்லாம் எளிதான கை கருவிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க. எனவே இந்த உண்மை வரலாற்றை தெரிந்து கொள்வதும், குறைந்தது படித்தவர்கள், விழிப்புற்றவர்கள் இந்த உண்மை வரலாற்றை தெரிந்திருக்கிற போது தான் என்ன ஆகும்னா, இந்த இந்து சமயத்தின் வழியாக அவர்கள் திணிக்க வரும்போது சில கடவுளர்களையும் சில வழிபாட்டு முறைகளையும் மட்டுமல்ல, அம்பேத்கர் சொல்லுவார், ஹிந்துயிசம் என்பது ஒரு தியாலஜி, ஒரு இறையியல். எதை கும்பிடுவது, எந்த திக்கை கும்பிடுவது, எந்த வடிவத்தில் கும்பிடுவது, கையெடுத்து கும்பிடுவதா, கீழே விழுந்து கும்பிடுவதா, முட்டி போட்டு கும்பிடுவதா, இதெல்லாம் இறையியல் சம்பந்தப்பட்டது. படத்தை கும்பிடுவதா, சிலையை வழிபடுவதா, காற்றை வழிபடுவதா, இதெல்லாம் இறையியல். இதில் 1000 பிரிவுகள் இருக்கலாம். சைவத்துக்கு இருக்கிறதையும் இந்துக்கு உரியதாக்கலாம், எல்லாத்துக்கும் தங்களுக்கு உரியதாக்கிக்கலாம். ஒரு இடத்துல இறைவனுக்கு வந்து சக்கர பொங்கல் வச்சு படைக்கலாம், இன்னொரு இடத்துல போய்
ஆட்டுக்கறி படைக்கலாம், சாராயம் படைக்கலாம், சுருட்டு படைக்கலாம். இதெல்லாம் இறையியல், தியாலஜி. இது எல்லா மதத்திலும் இறையியல் இருக்கு. ஒவ்வொரு மதத்திலும் இறையியலில் பல வேறுபாடுகள் இருக்கு. ஆனால் அந்த இறையியல் அல்ல பிரச்சனை. இந்து சமயத்தினுடைய சாரம் என்பது அதனுடைய சமூகவியல் தான். சோஷியாலஜி ஆஃப் ஹிந்துயிசம் தான். அந்த சோஷியாலஜி என்ன பண்ணுதுன்னு சொன்னா, இது தொடர்ந்து சைவத்தினாலும் வைணவத்தினாலும் தகர்க்கப்படாத, கேள்வி கேட்கப்பட்டுச்சு. கேள்வி கேட்கப்பட்டதுன்னா சாதியம் கேள்வி கேட்கப்பட்டுச்சு, பக்தி அளவில் கேள்வி கேட்கப்பட்டுச்சு. கடவுளை நெருங்குகிற உரிமை, கடவுளை வழிபடுகிற உரிமை, கடவுளை பற்றி பாடுகிற உரிமை, இதெல்லாம் எல்லா ஜாதிக்கும் உண்டு. அதே போல கடவுளை வணங்குகிற உரிமை, கடவுளை காதலிக்கிற உரிமை கூட ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. ஆக பக்தியில் ஏற்றத்தாழ்வை போக்குதல், பக்தியில் ஆண் பெண் சமத்துவத்தை கொண்டு வருதல், பக்தியில் சாதி கடந்த உரிமையை படைத்தல். ஆனால் அரசியல் ஆதிக்கத்திலும் பொருளியல் வாழ்விலும் இந்த சமத்துவத்திற்கு இடமளிக்காமல் தடுத்தல். அதைத்தான் இந்துவியமாக, இந்துவியத்தினுடைய சமூகவியலாக அம்பேத்கர் குறிப்பிடுகிறார். இந்துவியத்தினுடைய சாரம், இந்து மதத்தினுடைய சாரம் என்னவென்றால், இந்த சிவனை கும்பிடுறது, பிரம்மனை கும்பிடுறது, படைப்பு கடவுள், அழிப்பு கடவுள், இதெல்லாம் இல்லை. அதனுடைய சாரம் என்பது வர்ண சாதி கட்டமைப்பு தான். நீங்கள் இதை மட்டும் மீறலைன்னா நீங்கள் கோயிலுக்கு போகாமலே இந்துவா இருக்கலாம், கடவுள் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இந்துவாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரு தடையும் இல்லை, எல்லாரையும் சேர்த்துக்குவாங்க. இன்னும் சொல்ல போனால் பின்னால் நம்ம ராமானுஜரை பற்றி பார்க்கும்போது சொல்லுவோம். ராமானுஜர் நாத்திகத்தையும் அவங்களுடைய சமய பிரிவுகளில் ஒன்றாக ஏற்றுக்கொள்றார். அது பிரச்சனை இல்லை, இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை. எதை மட்டும் மீற முடியாதுன்னா இந்த வர்ணசாதி கட்டமைப்பை மீறக்கூடாது. அந்த சோசியல் செட்டப், சோசியல் சிஸ்டம், அந்த சோசியல் ஆர்டர், அதுதான் இந்து மதத்தினுடைய சாரம். இந்த சோசியல் ஆர்டரை, சமூக கட்டமைப்பை பக்தி இயக்கத்தால் உடைக்க முடியவில்லை. அதில் பல அறிஞர்கள், பக்தி இயக்கத்தை வழிநடத்தியவர்கள், அவங்க தன்னலம் கருதியாதவர்கள். எப்படி தன்னலம் கருதாதவர்கள்? இறைவனுக்காக உயிரையும் கொடுப்பாங்க, இறைவனுக்காக தங்களை தீயில் அழித்துக் கொள்வாங்க, இறைவனுக்காக குடும்பத்தை இழப்பாங்க, இறைவனுக்காக பட்டி கிடப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டாங்கன்னா, அந்த இறைவனை வழிபடுகிற மக்களிடையில் அரசியல், பொருளியல், நிகர்மையை, நீதியை நிலைநாட்டுவதற்காக அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அல்ல, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. மன்னர்களும் அப்படித்தான், இவர்களை ஆதரித்த மன்னர்களும் அப்படித்தான், இவர்களை ஆதரித்த வள்ளல் பெருமக்களும் அப்படித்தான். இப்படித்தான் பக்தி இயக்கம் என்பது, நம்ம சென்ற முறை நான் சொல்லும்போது சொன்னேன், அம்பேத்கர் பக்தி இயக்கத்தினுடைய மூலவர்களில் ஒருவரான கபீரை தன்னுடைய அறிவு தந்தைகளில் ஒருவராக ஏற்றுக்கொண்டார். 3 பேரை சொல்றார். கபீரும், கௌதம புத்தரும், ஜோதிராவ் ஃபுலேயும். இந்த 3 பேரும் தான் என்னுடைய மெய்யியல் ஆசான்கள்ங்கிறார். ஆனால் இவங்க கபீராலேயோ இல்லை இவர்கள் சொன்ன அந்த மற்றவர்களாலேயோ எது ஒழிந்து போகலன்னா, இந்த சாதிய ஆதிக்கம் கட்டமைப்பை உடைக்க முடியவில்லை. அதற்கு நம்ம சட்டம் இயற்றணும், அதற்கு அரசியலில் ஈடுபடணும், அதற்கு போராடணும் என்ற முடிவுக்கு போறாரு. அதில் தான் அவரே என்ன பண்றாரு, இந்து மதத்தை சீர்திருத்த முடியாதுங்கிற முடிவுக்கு அவர் போயிடுறார். ஏன்னா சாதியம் என்பது அவ்வளவு ஆழ ஊன்றி நிற்கிறது, சாதியம்தான் அதனுடைய சாரமாக இருக்கு. எனவே அது மேற்பூச்சுகளை மாற்றிக்கொள்ளும், அதனுடைய தோலை உரித்து வேறு தோல் உடுத்தி கொள்ளும். ஆனால் அதன் நஞ்சு என்பது மாறாததாக இருக்கும். இது பக்தி இயக்கத்தினுடைய வரலாறு நமக்கு தருகிற படிப்பினை. பக்தி இயக்கத்தினுடைய புலவர்கள், மூலவர்கள், அவர்கள் சாதிக்கு எதிராக, சாதிய தீண்டாமைக்கு எதிராக, சாதி மேலாதிக்கத்துக்கு எதிராக, ஆணாதிக்கத்துக்கு எதிராக போராடினார்கள் என்பதை அங்கீகரிப்பது வேறு, அதையே சாதி அமைப்புக்கான தீர்வாக, சாதி ஒழிப்புக்கான வழியாக முன்வைப்பது வேறு. இதுதான் நாம் இந்த பக்தி இயக்கம் பற்றிய வரலாற்றிலிருந்து தெரிந்து கொள்ளுகிற செய்தி. சைவ வைணவ மோதல்களுக்கான பின்னணி என்ன, வைணவம் எப்படி தென்னாடும் வடநாடுமாக, தென்களையும் வடகளையுமாக பிரிந்து நின்றது, அதிலிருந்து பிற்காலத்தில் எப்படி அது இந்து சமயத்தை வலுப்படுத்துச்சு, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகளில் நாம் பார்க்கலாம். இந்த வகுப்பை நான் இத்தோடு நிறைவு செய்கிறேன்.
நீங்கள் வேறு ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். நம்ம முடித்துக்கொள்ள அடுத்த வகுப்பில் நம்ம அடுத்த செய்தி எடுத்துக்கொள்ளலாம்.